வணக்கம். இந்தியாவில் அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே சர்வே பண்ணியிருக்குது. இந்தியா டுடே அப்புறமா சி ஓட்டர்ஸ் இவங்க வந்து எப்பயுமே இந்த 6 மாதத்துக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தி இது பண்ணுவாங்க. இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிரதமராக யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி இல்லை ராகுல் காந்தி இவங்க பேரை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆவதாக ஒருத்தர் பேர் வந்திருக்குது. 3ஆவது இடத்துல வந்திருக்கிறாரு அப்படின்னா அது விஜய், முதலமைச்சர் விஜய். அவர் பேருமே அடிபட்டிருக்கு பிரதமர் லிஸ்ட்டில் 3ஆவது இடத்துல இருக்காரு. பிரதமர் மோடிக்கு அப்புறமா ராகுல் காந்திக்கு அப்புறமா விஜய் பேரும் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாஜகவும் காங்கிரஸும் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் வந்திருக்கிறாங்க. இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குது. 2வது வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறமா ஹைப்பு பட்டன் ஒன்று இருக்குது, அதை அமுக்கி விடுங்க. அதை அமுக்கி விட்டிங்கன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிரதமராக வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜன் அவர் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த சட்டசபை இல்லாத நாள்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாமே பொதுக்கூட்டங்களில் பேசும்போது அவங்க அடுத்த பிரதமர் விஜய் தான், முதலமைச்சராக இருக்கிற விஜய் ஏன் பிரதமராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அப்புறமா நிறைய வட மாநிலங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாநிலங்களில் பிரதமர் விஜய் பயங்கரமாக செயல்படுறாருன்னு பொய்யா ஒரு பிரச்சாரத்தை கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன செய்கிறாங்க, மக்களை நம்ப வைக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய மூல செலவு பண்ணுறாங்க. மக்களை நம்ப வச்சு இப்போ என்னென்னா விஜய் 3ஆவது இடத்துல இருக்கிறாரு. வந்து ஆட்சிக்கு வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளே இவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அடுத்த ஒரு 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதமர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு மூல செலவை இந்தியா முழுசும் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் இன்ஸ்டாகிராமு, இன்ஃப்ளூயன்சர் இவங்களை வச்சு தான் இது பண்ணுறாங்க. அதுலேயும் இந்தியா டுடே, சி ஓட்டர்ஸ் இவங்க நடத்தின ஒரு சர்வே, 6 மாதத்துக்கு ஒரு நடத்தப்படுற ஒரு சர்வே. இந்த சர்வேல நாட்டில் அடுத்த யார் ஆட்சிக்கு வரணும், எந்த கட்சி வந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனால் ஏற்கனவே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விஜயை பற்றி நல்ல வட மாநிலங்கள் ஃபுல்லாக மிகப்பெரிய அளவில் ஒரு பரப்புரையை ஆரம்பித்து விட்டாங்க. ஆரம்பித்தது வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸாகவும் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டே வந்து இவ்வளோ சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னா இந்தியாவோட பிரதமராக வந்தார்னா இவர் எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருப்பார், எவ்வளோ பெரிய அளவுக்கு மக்களை வந்து சந்தோஷமாக வச்சுருப்பார், மக்கள் தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வார் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது ஆராயிற மனநிலையில் அவங்க இல்லை, யாருமே இல்லை. இதில் ரீல்ஸ் வருதா, இந்த ரீல்ஸில் இவங்க பேசுகிறாங்களா, வியூஸ் அதிகமாக போதா, இவங்க சொன்னால் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. அவங்க பொய் சொல்லலாம், உண்மை சொல்லலாமா இருக்கலாம், இல்லை இது உண்மையாக நடக்குதா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். வெரிஃபையும் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. இப்போ 3ஆவது இடத்துல போய் விஜய் நிற்கிறார். இதை 1ஆவது இடத்துக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகிடும்? இப்போ என்னன்னா, இப்போ அவங்க ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சர்வே எடுத்துருக்கிறாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே ஒரு சர்வே எடுத்துருக்கிறாங்க. அந்த சர்வே பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விஜய் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 3ஆவது இடத்துல விஜய் இருக்கிறாரு. 4ஆவது இடத்துக்கு வந்து மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் வந்து பின்னாடி தான் இருக்கிறாங்க. விஜய்க்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. முதல்ல வந்து பிரதமர் மோடி இருக்கிறாரு, 2வது ராகுல் காந்தி இருக்கிறாரு, அடுத்த இடத்துல விஜய் இருக்கிறாரு. பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சர்வேல கிட்டத்தட்ட ஒரு 48.7% பேர் வந்து நரேந்திர மோடி தான் வந்து பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு இன்ஃப்ளூயன்சரை வச்சு இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலுமே ஒரு நரேந்திர மோடி அளவுக்கு ஈக்குவலாக வர முடியல. 47 கிட்டத்தட்ட 50% பேர், 50% பேர் வந்து திரும்பவும் மோடி தான் பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி ராகுல் காந்திக்கு எவ்வளோ பேர்னா 27.1% பேர் வந்து ராகுல் காந்தி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களில் 2ஆவது இடத்துல சரி, 3ஆவது இடத்துல முதலமைச்சர் விஜய் இருக்கிறாரு. முதலமைச்சர் விஜய்க்கு எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.2, கிட்டத்தட்ட ஒரு 10% வச்சுக்கோங்களேன். ராகுல் காந்திக்கும் இவருக்கும் வந்து 17% தான் வித்தியாசமே இருக்குது. மற்றபடி வந்து பெருசாக ராகுல் காந்தி எத்தனை வருஷம் அரசியல்வாதி, எவ்வளோ பெரிய அரசியல்வாதி, அவர் தான் தேசிய அரசியலே வந்து பிரதமர் மோடிக்கு டஃப் கொடுப்பாரு, ஃபைட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாமே உஷாராக இருக்கணும். ஏன்னா விஜயோட அந்த டீம் இருக்குல்ல, இன்ஃப்ளூயன்சர் டீமு, ரூட் மாபியா டீமு, அவங்க பண்ணுற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அது மிகப்பெரிய அளவில் ஒரு இதை கொடுத்துருக்கு, ஏற்பாடை கொடுத்துருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் பிரதமராக கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து அவங்க நினச்சாங்க நம்ம விஜயை வச்சு நம்ம பிரதமர் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு ஆப்படிக்கிற மாதிரி இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி செயல்பட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்லை, பாஜகவுக்கும் இது ஒரு வார்னிங் தான், ஒரு அலர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. என்ன செய்யணும், பாஜக விஜயோட சேர்ந்து இணக்கமாக போகிற போக்கெல்லாம் கடைப்பிடிக்காமல் விஜய்க்கு சில நெருக்கடிகளை
கொடுத்தா தான் விஜய் வந்து இந்த பிரதமர் அப்படிங்கிற ஒரு கனவை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய முதலமைச்சர் கனவு வந்து பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் நினச்சார். எடப்பாடி பழனிசாமி பெருசாக தாவேகாவை நினைக்கவே இல்லை. திமுகவும் வந்து தாவேகா ஒரு போட்டியாகவே நினைக்கல. எடப்பாடி பழனிசாமியும் தாவேகாவை போட்டியாக நினைக்கல. 2 பேரும் திமுக அதிமுக போட்டி, அதிமுக திமுக போட்டி, இப்படி தான் அவங்க 2 பேரும் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் சத்தமே போடாமல் மக்களோட மனசுக்குள்ளே இவங்க இன்ஃப்ளூயன்ஸரை வச்சு உள்ளே பூந்து குழந்தைங்களை வச்சு பிரச்சாரம் பண்ணி இவங்க இன்ஃப்ளூயன்சர் மூலமாக வந்து மக்கள் மனசில் போய் எல்லாம் பூந்து மக்களை வந்து குழப்பி மக்களை செதைச்சி மக்கள் மனங்களை செதைச்சி இவங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி வட இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கொண்டு போயிடுவாங்க. இப்போ இவர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் வட இந்திய மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பசுவை தெய்வமாக பார்க்குறவங்க, பசுவை கொன்றவங்கள கண்டிப்பாக வந்து தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா இது வந்து பொய் செய்தி. இங்கே தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது நடக்குதா? பசுவதை இல்லாமல் இருக்குதா? பசுமாடை வந்து வெட்டுறவங்க அவங்கள தூக்கி சிறையில் போட்டிருக்காங்களா, இல்லை கொன்று இருக்காங்களா? இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஆனால் இந்த செய்தி வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் பரவிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்துக்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாரு, இந்துக்களுக்கு ஆதரிக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அவர் ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அவங்க பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது இப்போ விஜய் தளபதிக்கு எதிராக போகும். ஆனால் இந்த விஷயத்தை கையில் எடுக்க இன்னமும் பாஜகவும் சரி, ராகுல் காந்தியும் சரி, காங்கிரஸும் சரி கையில் எடுக்கலை. எடுத்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு இடைஞ்சலாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறதுனால 3 மாதத்துக்குள்ளே முதலமைச்சரான 3 மாதத்துக்குள்ளே 3வது இடத்துல போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே பாருங்களேன், விஜய் வந்து பிரதமர் மோடியும் சரி ராகுல் காந்தியும் சரி பின்னுக்கு தள்ளிட்டு பிரதமராக வந்து விஜய் தளபதி தாங்க வரணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இடத்துக்கு கொண்டு போய் வச்சுருவாங்க. இது நடக்கும், இது சத்தியமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரூட் மாபியா வந்து செயல்படுறாங்க, பயங்கரமாக செயல்படுறாங்க. இப்போ இது ஒரு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸும் வந்து இப்படி சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே நடந்திருக்கா அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 90% நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை வந்து ரொம்ப அலட்சியமாக அலர்ட்டாக இல்லாமல் இதை கடந்து போகவே முடியாது. இதுதான் வந்து பாஜகவுக்கும் இப்போ காங்கிரஸுக்கும் இருக்கிற சிக்கல், குறிப்பாக ராகுல் காந்திக்கு இருக்கிற சிக்கல். ராகுல் காந்தி விஜய் கூட ஆதரித்து 2 மந்திரி சபைக்காக ஆசைப்பட்டு விஜயை உண்மையிலேயே வளர்த்து விட்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ வருது. விஜயை வளர்த்து விட்டுட்டு ராகுல் காந்தி இப்போ பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜியெல்லாம் 4வது இடத்துக்கு போயிருக்காங்க, விஜய்க்கு பின்னாடி 4வது இடத்துக்கு போயிருக்காங்க. 3 முறை தொடர்ச்சியாக வந்து மேற்கு வங்காளத்தில் முதலமைச்சராக இருந்த அவங்க 4வது இடத்துக்கு போயிருக்காங்க. அகிலேஷ் யாதவ் 5வது இடத்துக்கு போயிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் 6வது இடத்துக்கு போயிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால் 3-4 மாநிலங்களில் வந்து அவருடைய ஆம் ஆத்மியை வந்து பயங்கரமாக செயல்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவரே வந்து 6வது இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா என்னடா நடக்குது இங்கே? மக்கள் வந்து என்ன எல்லாம் செல்ஃபோனை நோண்டி 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 செல்ஃபோனுக்கு அடிமையாயிட்டாங்க, அந்த இன்ஸ்டாவுக்கு அடிமையாயிட்டாங்க, இன்ஃப்ளூயன்சருக்கு சொல்கிற விஷயங்களை வந்து நம்புகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும்? விஜய் பிரதமர் ஆகிறத தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீச் அதிகம், வட மாநிலங்களில் ரீச் அதிகமாகிடுச்சு. இப்போ வட மாநிலங்களில் ரீச்சில் இருந்த மம்தா பானர்ஜியோ, அரவிந்த் கெஜ்ரிவாலோ, அகிலேஷ் யாதவோ, அப்புறமா எல்லாருமே இந்த முக்கியமான நபர்கள்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படணும். முக்கியமான அரசியல்வாதிகள் எல்லாமே பின்னுக்கு தள்ளி தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் 3வது இடத்துல இருக்கார் அப்படின்னா பாஜக ஜெயிக்கலை. பிரதமராக மோடி வராரு, வரல. ராகுல் காந்தி வராரு, வரல. பிரதமராக வந்து முதலமைச்சராக இப்போ இருக்கிற விஜய் பிரதமராக வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த ரூட் மாபியா ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. அது இந்தியா டுடே சி ஓட்டர்ஸு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எடுத்த இந்த கருத்து கணிப்போட ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்கல்ல, இதை பார்க்கும்போது என்னடா நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கிறீங்களாடா, இப்படி தான் பண்ணுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம், அரசியல்னால் இப்படி தாங்க. எங்களுக்கு தேவை வெற்றி, எங்களுக்கு தேவை எங்களுடைய இலக்கு அடைகிறது தான். இலக்கு அடைகிறதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் சொல்லுவோம், அது பொய்யா கூட இருக்கட்டும். ஆனால் அந்த பொய்யை மக்களை நம்ப வைக்கிறோம்ல, அதுவே ஒரு தனிப்பட்ட திறமையா. அதுக்கு நாங்கள் செலவழிக்கிறோம். 500 கோடி என்ன 1000 கோடி கூட நாங்கள் செலவழித்து மக்களை நம்ப வைப்போம் அப்படிங்கிறதுலாம். சரி, இவர் முதலமைச்சராகி அங்கே போயிட்டாருன்னா ஏற்கனவே இங்கே யாரை முதலமைச்சராக்குவார்? அவர் பிரதமராகி டெல்லி போயிடுறாரு, இங்கே யாரை வந்து முதலமைச்சராக்குவார் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகை எனக்கு வந்து ஆசை வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிறது தான். வேணா சத்தியமாக சொல்கிறேன், நான் முதலமைச்சர் ஆகி காட்டுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவர் பிரதமர், அவங்க முதலமைச்சர்,
தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது நடக்கும், காத்திருங்க. நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு எப்படி தோணுது? 3வது இடத்துல பிரதமர் வேட்பாளராக மக்களால் தேர்வு பண்ணப்பட்டு 9% கிட்டத்தட்ட நெருக்கி 9.2னா நெருக்கி 10%. ராகுல் காந்தி 27% வாங்கியிருக்காருன்னா இவர் 10% வாங்கியிருக்காரு. கட்சி ஆரம்பித்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளே 100 நாள் முதலமைச்சராக இருந்ததுக்குள்ளே இந்த அளவுக்கு சாதிக்க முடியுது அப்படின்னா இது எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.